ஓம் சாய்ராம். பிரியமான சாய் அன்பர்களுக்கு நமஸ்காரங்கள். இன்னைக்கு நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறீங்கன்னா நீங்கள் தாங்க அதிர்ஷ்டசாலி. ஏன்னா உங்களுடைய மனசில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது. நாம் நினைக்கிறதெல்லாம் ஏன் சரியாக நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு வருத்தமும் இருக்குது. அதனால தான் நீங்கள் பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் பாபாவை மனசால் நினச்சதுனாலையோ என்னவோ தெரியல, பாபா இந்த பதிவை உங்கள் கண்ணுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு பாபா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறாரு. ஏன் இந்த நாள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நாளாக இருக்கலாம். உங்களோட மனசில் என்ன கவலை இருக்குங்கிறத நீங்கள் பாபா கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமலேயே அவருக்கு அது தெரியும். அவர் உங்கள் கூட தான் இருக்கார் அப்படின்னு நம்புங்க. நிச்சயமாக பாபா உங்களுக்கு உதவி புரிவார். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சில நேரங்களில் வாழ்க்கை ரொம்பவே கடினமாகவும் இருக்கும். நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்கிறீங்க, ஆனால் அதுக்கான பலன் கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. நீ நல்லவனாக இருக்கிறதுனால உனக்கு எல்லாரும் நல்லவங்களாகவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. யாரும் உன்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற குழப்பமும் இருக்குது. இதெல்லாம் நீயா உன்னை போட்டு வருத்திக்கக்கூடிய விஷயங்கள். நாம் நல்லவங்களாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களாக இருக்கணும்னு முதல்ல எதிர்பார்க்குற தெரியுமா? அந்த எதிர்பார்ப்பை விட்டுடு. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இன்னைக்கு நீ அனுபவிக்கக்கூடிய துன்பம் கூட நாளைக்கு விடியும் போதே சரியாகலாம். உனக்கு என்ன வேணுங்கிறது கடவுளுக்கு தெரியும். அது எல்லாத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் முதல்ல கடவுள் மேலே முழு மனதான நம்பிக்கையை வைக்கணும். உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நீ எந்த அளவுக்கு நம்புகிற, ஆனால் உன்னை படைச்ச கடவுளை ஏன் நீ நம்ப மாட்டேங்கிற? உன்னுடைய கஷ்டம் அவரால் மட்டும்தான் தீர்க்கப்படும் அப்படிங்கிறத நீ மனசால் நம்பு. அந்த நம்பிக்கையே உன்னை கடவுளிடத்தில் கொண்டு சேர்க்கும். உன் மனசில் நல்ல எண்ணம் இருக்குது, அதனாலேயே உன்னுடைய வாழ்க்கை நல்லதாக மாறும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீ இல்லையா, அப்போ உனக்கே உன் மனசுக்குள்ள ஒரு ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்குது. அதை நீ எப்பவும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. அதற்கான பலனை எப்பவுமே எதிர்பார்க்காத. ஏன்னா நீ செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள். அந்த விஷயம் உனக்கு நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு உறுதுணையாக வந்து நிற்கும். உன் பாபா நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீ எப்போவுமே மறந்துடாத. கண்ணீர் சிந்துறவங்க எப்போவுமே கண்ணீர் தான் நிரந்தரம்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறது ரொம்பவே தப்பு. ஏன்னா உன் பாபா நான் உன் கூட தான் இருக்கிறேன் இல்லையா, அப்படி இருக்கும்போது நீ எப்படி உன்னுடைய கஷ்டம் தீராதுன்னு சொல்லி நீ நினைக்கிற? நீ அப்படி நினைக்கிறதுனால தான் உன்னுடைய கஷ்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல உன் மனசுக்குள்ளே சொல்லிக்கோ, ஏன் பாபா என் கூட தான் இருக்கிறாரு, நான் கஷ்டப்படுற கடைசி நாள் இதுதான், இன்னில இருந்து எனக்கு கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில் நல்லதெல்லாம் தொடங்க போகுதுன்னு சொல்லி முதல்ல உன் மனசுக்குள்ளே நீயே சொல்லிக்கோ. உன் பாபா உன்னை எப்போவுமே கைவிட மாட்டேன். பட்டாம்பூச்சியோடைய வாழ்க்கை ஒரே ஒரு நாள் தான், ஆனால் அது மகிழ்ச்சியாக வாழலையா, அது போலத்தான் நீயும் உனக்கு இடப்பட்ட காலகட்டம் இருக்கிற வரைக்கும் நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து தான் ஆகணும். துன்பப்பட்டு நீ உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்துக்கிறதா இருந்தால் பரவாயில்ல. நீ துன்பப்படுறதுனால உன்னுடைய கஷ்டம் தீருதா? கிடையாது இல்லையா? அதனால் ஏன் உன்னையே வருத்திக்கிற? நீ இதில் இருந்து வெளியில் வா. உன் மனசுக்குள்ளே நீயே சொல்லிக்கோ,
இந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லை, என் பாபா என் கூட தான் இருக்கிறாருன்னு அப்போ பாரு உனக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். அதுதான் உன்னுடைய சாய். இதைத்தான் நான் சொல்கிறேன். நான் வெளியில் வேறு எங்கேயோலாம் இல்லை, உனக்குள்ளேயே உன் மனதுக்குள்ளேயே தான் நான் குடியிருக்கிறேன்னு சொல்லி என்னை நினச்ச மாத்திரத்தில் உனக்கு நான் நிம்மதியை தருவேன். ஒரு சில நேரங்களில் தாமதம் ஆனாலும் நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் காத்திரு. உன் சாய் எப்பவும் உன் கூட தான் இருக்கேன், நீ என் கண் பார்வையில் தான் இருக்கிற அப்படிங்கிறத மறந்துடாத. நீ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இன்னைக்கு தொடங்கி உன்னுடைய வாழ்க்கையில் மேன்மையான நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். அதை மகிழ்ந்து அனுபவிக்க தயாராக இரு. நான் கொடுக்கக்கூடிய பரிசுகள் விலை மதிப்பற்றவை. உனக்கு நான் நிம்மதியை கொடுக்க போகிறேன், உனக்கு நான் ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறேன், உன்னுடைய கடன் சுமை எல்லாத்தையும் நான் சரி செய்ய போகிறேன், உன்னுடைய சங்கடங்கள் அனைத்தையும் நான் சந்தோஷமாக மாற்ற போகிறேன். இப்படி இருக்கும்போது நீ வீணாக கவலைப்பட்டு உன்னுடைய மனதையும் உடலையும் வருத்தி கொள்ளாதே. உன் சாய் உன் கூட தான் இருக்கேன்னு அப்பப்போ நீ சொல்லிக்கோ. மனசுக்கு உற்சாகம் பிறக்கும். அதே மாதிரியாகவே எப்போவுமே இருந்தேயானா எந்த கஷ்டம் வந்தாலும் என் சாய் இருக்கிறார், என்னை காப்பாற்றுவார்னு சொல்லி நம்பிக்கை வந்துடும். அந்த நம்பிக்கையே உன்னை எப்பவும் வாழ்வாங்கு வாழ வைக்கும். உன் சாயை எப்பவும் நீ பரிபூர்ணமாக நம்புற இல்லையா? இதை இன்னையிலேருந்து சொல்ல ஆரம்பி. நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, என் பாபா என் கூடவே இருக்கார், நான் அவர் பாதுகாப்பில் தான் இருக்கேன்னு சொல்லி நீ சொல்ல 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 உன்னுடைய நம்பிக்கை வளரும். அதோடு என் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். எதை நினைத்தும் கலங்காதே, நான் இருக்க பயமேன். எப்பவும் உன் கூடவே இருந்து உன் கஷ்டத்தை போக்கி உன்னுடைய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி வாகை சூட வைப்பேன். நிம்மதி சந்தோஷம் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்குது. உன் சாயும் உன் கூட தான் இருக்கேன். அதனால் கவலையை விடு, துன்பத்தை மறந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இரு. நீ கூடிய விரைவில் எனக்கு மனதார மகிழ்ந்து நன்றி சொல்ல போகிறாய். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை, ரொம்பவே சீக்கிரத்தில் வந்துடும். சரியா? இனிமே கவலைப்படாத, கவலைக்கு இடம் கொடுக்காத. உன் சாய் அருளோடு நீ நிச்சயமாக சந்தோஷமாக சௌக்கியமாக வாழ்வாய். ஓம் சாய்ராம்.